அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். இந்து கோவில்களை இடித்தாரா திப்பு சுல்தான்? திப்பு சுல்தான் இது வெறும் பெயர் அல்ல, வரலாறு. சுதந்திர போராட்ட வரலாறு, சமத்துவ வரலாறு, சீர்திருத்த வரலாறு என்று கூறலாம். இந்தியாவின் சுதந்திரத்திற்காக பலர் போராடியுள்ளார்கள். பலர் தங்களது இன்னுயிரையும் இழந்துள்ளார்கள். ஆனால் இந்திய வரலாற்றை எழுதிய பார்ப்பனர்களோ இந்திய வரலாறே வட இந்தியாவில்தான் தொடங்கியது என்பது போன்று எழுதியுள்ளார்கள். தெற்கில் இருந்தவர்கள் இந்திய வரலாற்றில் பங்கு பெறாதவர்கள் போன்றும் எழுதியுள்ளார்கள். வட இந்தியர்கள் வெள்ளையரை எதிர்த்து போராடுவதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தென்னிந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிரான போராட்டம் தொடங்கப்பட்டு விட்டது. ஆங்கிலேயருக்கு எதிராக முதல் எதிர்ப்பு விதையை விதைத்தவர் தமிழகத்தின் மாவீரன் பூலித்தேவன் ஆவார். இவரைத் தொடர்ந்து ஒண்டிவீரன், அழகுமுத்துக்கோன், கான்சாஹிப், மருதுநாயகம், கட்டபொம்மன், ஊமைத்துறை, வெள்ளையத்தேவன், வேலு நாச்சியார், மருது சகோதரர்கள், சங்கரலிங்கனார், கருப்பை சேர்வை, தீரன் சின்னமலை என்று பட்டியல் நீண்டு கொண்டே செல்லுகின்றது. இவர்கள் அனைவரும் வட இந்தியர்கள் தங்களது போராட்டத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே தென்னிந்தியாவில் போராட்டத்தை தொடங்கியவர்கள். இவர்களின் போராட்டம் முற்றிலுமாக இருட்டடிப்பு செய்யப்பட்டு விட்டன. இதன் பின்புதான் 1806ஆம் ஆண்டு வேலூரில் புரட்சி ஏற்பட்டது. இதையே கூட வேலூர் சிப்பாய் கலகம் என்றுதான் இந்திய வரலாறு கூறுகிறது. 17 மற்றும் 18ஆம் நூற்றாண்டு வரையிலும் சுமார் 100 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து தொடர்ந்து போராடி கொண்டுத்தான் இருந்தார்கள். ஆனால் இதன் பின்புதான் வட இந்தியாவில் முதல் போராட்டமே தொடங்கியது. மங்கள் பாண்டே தலைமையில் தொடங்கிய போராட்டம்தான் இந்தியாவின் முதல் விடுதலை போராட்டம் என்று இந்திய வரலாறு கூறுகிறது. திப்பு சுல்தானை பற்றி கூற வந்துவிட்டு திப்பு சுல்தானை பற்றி கூறாமல் வேறு எவற்றையோ பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். திப்பு சுல்தானும் தமிழ்நாட்டில் பிறந்தவர்தான். ஆம், ஐதர் அலி ஆங்கிலேயர்களை எதிர்த்து தமிழ்நாட்டில் போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது திப்பு தர்காவில் பிறந்தவர்தான் திப்பு சுல்தான். இவர் அங்கு பிறந்ததால் தான் அந்த தர்காவின் பெயராலேயே இவருக்கு திப்பு சுல்தான் என பெயரிடப்பட்டது. திப்பு சுல்தானின் பெயரையும் புகழையும் மழுங்கடிப்பதற்காகவே திப்பு சுல்தான் இந்து கோவில்களை இடித்தார் என்று பலர் கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் கூறும் உதாரணம் மலபார் படையெடுப்பு. மலபார் போரின் பொழுது 2 பக்கமும் இழப்பு ஏற்பட்டது. ஆனால் இவற்றை அனைத்தையும் இவர்கள் மறைத்து விடுவார்கள். உண்மையில் திப்பு சுல்தான் தனது ஆட்சிக்கு உட்பட்ட மைசூர் சமஸ்தானத்தில் மட்டும் 156 இந்து கோவில்களை கட்டியுள்ளார். சத்தியமங்கலத்தில் உள்ள ஒரு புகழ்பெற்ற இந்து கோவிலின் முகப்பு மண்டபத்தின் முதல் தூணிலேயே திப்பு சுல்தானின் சிலை உள்ளது. இதேபோன்று மற்றும் ஒரு இந்து கோவிலில் திப்பு சுல்தானுக்கு முதல் மரியாதை கொடுக்கும் விதமாக முதல் பூசையே அவரது பெயரால் தான் நடைபெறுகிறது. இந்த அளவிற்கு தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் இந்து சமய நல்லிணக்கத்தை உருவாக்கியவர் திப்பு சுல்தான். ஆனால் அவரது புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் தொடர்ந்து அவரை பற்றி அவதூறு பரப்பி வருகிறார்கள். தென்னிந்தியாவின் புகழ்பெற்ற சங்கர மடங்களில் ஒன்று சிருங்கேரி சங்கர மடம். இது கர்நாடகாவில் இருந்தது. இந்த சிருங்கேரி சங்கர மடத்தையே மராத்தியத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த பார்ப்பன பேஷ்வாக்களினுடைய படையானது பரசுராம பாகு படைத்தளபதியின் தலைமையில் சிருங்கேரி மடத்தை தாக்கியது. இவ்வாறு தாக்கியவர்கள் அங்கு இருந்த சாரதா பீடத்தையும் இடித்து புரட்டி போட்டார்கள். மேலும் அங்கு ஆட்சியில் இருந்தவர் மாதவராவ். சிருங்கேரி மடத்தில் மட்டும் அன்றைக்கு சுமார் 60 லட்சம் மதிப்பிலான செல்வங்கள் பேஷ்வாக்களினுடைய படையால் கொள்ளையிட்டு எடுத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. சிருங்கேரி மடமே பேஷ்வாக்களினுடைய படையெடுப்பால் சிதைந்து போய் கிடந்தது. சிருங்கேரி மடத்தினுடைய தலைவரான சங்கராச்சாரியார் கார்கிலாவுக்கு தப்பிச் சென்றார். அங்கிருந்து திப்பு சுல்தானுக்கு கடிதம் எழுதினார். சங்கர மடத்தினுடைய செல்வங்கள் கொள்ளையிடப்பட்டதாகவும் தங்களை காக்குமாறு திப்பு சுல்தான் சங்கர மடத்தை செப்பனிடுவதற்காக
பணம் கொடுத்து உதவியதோடு மட்டும் அல்லாமல் மீண்டும் சங்கரமடம் முன்பு போன்று செயல்படுவதற்காக அனைத்து உதவிகளையும் செய்தார். பல்லாயிரக்கணக்கான நிலங்களையும் சங்கரமடத்திற்காக தானம் செய்துள்ளார். இந்துக்களின் யாகங்களை இந்து மன்னர்கள்தான் நடத்துவார்கள். ஆனால் திப்பு சுல்தானோ சகர தண்டி யாகத்தை செய்ய பார்ப்பனர்களை ஊக்குவித்தார். இது மட்டும் அன்று, திப்பு சுல்தானினுடைய ஆட்சியில் முதன்மையான இடத்தில் இருந்தவர்கள் பார்ப்பனர்களே. அவர்கள் தவறு செய்தபோது அவர்களை தானே தண்டித்தால் மத நல்லிணக்கத்திற்கு குந்தகம் வந்துவிடும் என்பதனால் அவர் தண்டிக்காமல் தப்பு செய்தவர்களை சங்கரமடத்திற்கு அனுப்பினார். சங்கரமடத்தின் சங்கராச்சாரியர்களே அவர்களினுடைய தவறுக்கு ஏற்ற தண்டனைகளை வழங்கியதாக சங்கரமடத்தினுடைய வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றது. திப்பு சுல்தானுக்கும் சங்கரமடத்திற்கும் இடையே நிறைய கடித போக்குவரத்து நிகழ்ந்ததற்கான ஆவணங்களை மைசூர் கெசட்டில் இன்றளவும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு திப்பு சுல்தான் தென்னிந்தியாவின் சமய நல்லிணக்கத்தை பேணியவர். திப்பு சுல்தான் ஆங்கிலேயரை ஓடவிட்டதற்கு முக்கிய காரணமே அவரிடம் இருந்த ராக்கெட் தொழில்நுட்பமே. இன்று உலக அளவில் ராக்கெட் தொழில்நுட்பம் அறிவியல் வளர்ச்சியை மேம்படுத்தி உள்ளது. விண்ணிற்கு ராக்கெட்டை செலுத்துகிறோம். போர்க்காலத்தில் பிற நாடுகளின் மீது ராக்கெட் மூலமாக ஏவுகணைகளை செலுத்துகின்றோம். இதற்கு முன்னோடியே திப்பு சுல்தான் என்றால் மிகையாகாது. இதை கூறியவர் நமது முன்னாள் ஜனாதிபதி திரு APJ அப்துல் கலாம் அவர்கள். இதை அவராக கூறவில்லை. திப்பு சுல்தான் தான் ராக்கெட்டினுடைய முன்னோடி என்று அமெரிக்காவினுடைய நாசா விண்வெளி களத்திலேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது. திப்பு சுல்தானிடம் இருந்த ராக்கெட் தொழில்நுட்பம் அவரது தந்தை காலத்தில், அதாவது ஐதர் அலி காலத்திலேயே இருந்தது. ஐதர் அலி காலத்தில் இருந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தை மேம்படுத்தியவர்தான் திப்பு சுல்தான். எனவேதான் ஆங்கிலேயர்களுடனான முதல் 2 போரில் திப்பு சுல்தானின் படை ஆங்கிலேயர்களை வீழ்த்தியது. திப்பு சுல்தானை கண்டு பயந்து ஓடியதற்கு காரணமே அவரிடம் இருந்த இந்த ராக்கெட் தொழில்நுட்பமே. இந்த ராக்கெட் தொழில்நுட்பத்தை அவரிடமிருந்து கைப்பற்றித்தான் ஆங்கிலேயர்கள் மேற்கு நாடுகளுக்கு கொண்டு சென்றார்கள். இதன் மூலம்தான் இன்று ராக்கெட் தொழில்நுட்பம் உலக அளவில் உள்ளது என்றால் மிகையாகாது. திப்பு சுல்தான் என்றுமே தன்னை ஒரு மதத்தின் பின்னால் அடையாளம் காட்டிக்கொண்டது இல்லை. அவர் அனைத்து மக்களுக்குமான அரசராகவே இருந்துள்ளார். திப்பு சுல்தான் அவர்கள் 16 வயதில் போர்க்களம் புகுந்து சுமார் 33 ஆண்டுகள் போர்க்களத்திலேயே தனது வாழ்நாளை கழித்தவர். தனது 49வது வயதில் போர்க்களத்திலேயே இறந்தும் விட்டார். இவரை ஆங்கிலேயர்கள் நேர்மையான முறையில் கொல்லவில்லை, சூழ்ச்சியால் இவரை கொலை செய்தார்கள். இப்படித்தான் திப்பு சுல்தானினுடைய வாழ்க்கையும் முடிந்தது. திப்பு சுல்தான் அவர்கள் மனிதர்களை மனிதர்களாக நடத்த வேண்டும் என்பதில் மிகுந்த அக்கறை கொண்டவர். எனவேதான் அக்காலத்தில் திருவனந்தபுரம் சமஸ்தானத்தில் இருந்த ஒடுக்கப்பட்ட பெண்கள் மேலாடை அணியக்கூடாது என்ற கட்டளை இருந்தது. இதனை பார்த்த திப்பு சுல்தான், இவர்கள் வறுமையினால் மேலாடை அணியாமல் இருக்கிறார்களா அல்லது உங்களது கெடுபிடி சட்டத்தினால் மேலாடை அணியாமல் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. வறுமையினால் மேலாடை அணியவில்லை என்றால் நான் அதற்கான செலவுகளை ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவேளை சட்டத்திட்டங்களால் அவர்கள் இப்படி இருந்தால் உங்கள் சமஸ்தானத்தின் மீது போர் தொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன் என கடிதம் எழுதியவர். திப்பு சுல்தான் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் மத நல்லிணக்கத்தையும் பேணிய ஒரு மகான் ஆவார். நன்றி.